ஜாக் கடையில இருந்து சாப்பிட்ற பொருட்கள்லாம் திருடிட்டு போறான். அதே மாதிரி அந்த பாலையும் திருடி அவனோட தங்கச்சிங்களுக்கு கதவோட கேப் வழியா கொடுக்குறான். அந்த வழியா எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு நாள் எப்பவும் போல ஜாக் திருட போகும்போது அந்த கடைக்காரன் கிட்ட மாட்டிக்கிறான். உடனே போலீஸுக்கு போன் பண்ணி ஜாக் அவங்க கிட்ட கொடுத்துடுறான். போலீஸ் இவனை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் உடம்பு ஃபுல்லாமே காயமா இருக்கும். அவன் உடம்புல இருக்க காயத்தை பத்தி கேட்டாலோ இல்லைன்னா ஏன் திருடுறன்னு கேட்டாலோ எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட கெஞ்சுறான். என்னோட தங்கச்சி எல்லாம் பசியில இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் சீக்கிரம் போகணும்னு சொன்ன உடனே போலீஸ் அவன் தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு கேட்டு அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ள பல நாளா அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குழந்தை அவங்க கூட இருக்கும். ஜாக்க பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஜாக் கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆரம்பத்துல போலீஸை பார்க்கும்போது ரொம்ப பயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் போலீஸ் நல்லா பாத்துக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்களோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. திடீர்னு அவங்களோட அம்மா வந்து அவங்களோட குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்ட கேட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள் அவங்களை கஷ்டப்பட விட்டுட்டு இப்போ அவங்க மேல பாசம் இருக்க மாதிரி அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்ட கெஞ்சுறாங்க. இவளோட ஹஸ்பண்ட் இவளை விட்டுட்டு போயிட்டா குழந்தைங்க எல்லாம் தனியா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டு போயிருக்கா. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.